ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று நாம எப்படி இறைவனை வழிபாடு பண்ணணும், என்னென்ன விஷயங்கள அன்னைக்கு நாம செஞ்சா மங்களகரமாக அந்த ஆண்டு நமக்கு அமையும், என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, இன்பமான ஆண்டாக, ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களையும் நான் உள்ளன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு அப்படிங்கிற தமிழ் பெயரெல்லாம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆண்டு நமக்கு பிறக்கக்கூடியது 14/4/2026 அன்று நமக்கு தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது. சூரியனுடைய சுழற்சியில முதல் சுழற்சியாக மேஷத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய சுழற்சியை சித்திர மாதத்திலிருந்து தொடங்குறதுனால இதை துவக்க நாளாகவும் கனி காணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளை பொறுத்தவரை அன்று காலையில நாம் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒரு வழிபாடு. ஆனா எளிமையான வழிபாடு தான். ஒன்றும் கஷ்டமான வழிபாடுகள் எல்லாம் கிடையாது. நிறைய ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய யூடியூப்ல நம்ம சொல்லி சொல்லி இப்போ உங்களுக்கே அது தெளிவா பதிஞ்சிருக்கும். முதல் நாள் இரவே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம பார்க்கறதுக்காக நல்ல பழங்கள் முக்கனிகளையும் நம்ம வாங்கி வைக்கணும். மா, பலா, வாழை இது இல்லாம வேற என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா இது 3ம் தான் வாங்கணுமா அப்படின்னா, நான் எப்போதும் சொல்றது தான், என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. பழங்கள் வச்சுக்கோங்க, வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க, மஞ்சள் வச்சுக்கோங்க, நாணயங்கள், ரூபாய் நோட்டுக்கள், வெள்ளி, தங்கம் இதில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. கொன்றை மலர் வைக்கிற வழக்கம் சிலருக்கு உண்டு. கிடைக்கலன்னா மஞ்சள் நிற மலர்களையும் வச்சுக்கலாம். சிலர் பருப்பு, தோரம்பருப்பு, சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு குடி போனால் என்னெல்லாம் எடுத்துட்டு போவோம், அது மாதிரி பொருட்களும் வைக்கிற வழக்கம் உண்டு. யார் யாருக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் பழக்கம் இல்லைன்னா முக்கணி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், நாணயங்கள், அதுக்கப்புறம் கண்ணாடி. இந்த கண்ணாடி வைக்கிறது அவசியமானது. இது உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இரவு படுக்கும்போது, ஆண்டவா இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படியோ ஏறக்குறைய நல்லா போச்சோ, இல்லை ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சு நாங்கள் இந்த ஆண்டை எப்படியோ நகர்த்திட்டோம். பிறக்கப் போகின்ற ஆண்டாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கணும், இன்பமான ஆண்டாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்க. காலையில எழுந்த உடனே முதல்ல இந்த தாம்பாளத்துல வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த மங்கள பொருட்களை தான் காலையில முதல்ல பார்க்கணும். ஒரு வீட்ல 2, 3 பெட்ரூம்ல நாங்கெல்லாம் படுத்திருக்கிறோமேமா, ஒரே இடத்துல வச்சுக்க முடியுமானா, காலையில கண்ணை திறக்காமலே வந்து எல்லாரும் மோதிக்க முடியாது. அதனால அவங்கவங்களும் படுத்துக்கிற இடத்துல தலைமாட்டில் சின்னதா அவங்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பழமாவது வச்சு வச்சு அவங்க அங்கங்க பார்த்து எந்திரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் விசேஷமானதாக இருக்கும். காலையில எழுந்த உடனே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணாடிய பார்த்துட்டு, கண்ணாடியில நம்முடைய முகத்த பார்த்த பிறகு, இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதில இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கியா, எல்லாத்தையும் தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு, கடவுளே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ, குல தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்த பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லாம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க போய் உங்க காலை கடன்களை எல்லாம் முடிங்க. முடிச்சுட்டு, குளிச்சுட்டு வந்து, இந்த தாம்பாளம் பார்த்தோம் இல்லையா, அத அப்படியே எடுத்து கொண்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, சுவாமிக்கு அத எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த வருஷ பிறப்பன்னைக்கு பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுகிற வழக்கம் சிலருக்கு இருக்கு. சிலருக்கு சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. சிலர் கடையிலிருந்து பலகாரங்கள் வாங்கி வச்சு கும்பிடுவாங்க. இது இல்லைங்க, மதியம் இலை போடுற வழக்கம் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னா, எது உங்க வழக்கமோ அத பண்ணுங்க. எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த பழத்த கொண்டு வந்து வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, ஒரு நெய் விளக்கு ஏத்தி, உங்களுடைய குல தெய்வத்தையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம இன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சுட்டு, உங்களுடைய காலை உணவ நீங்க எடுத்துக்கலாம். மதியம் இலை போடுறீங்கன்னா கூட காலையில இத படைச்சுட்டு, அதுக்கப்புறமா மத்தியானம் நீங்க இலை போட்டு படைச்சுக்கலாம்.
இந்த வழிபாடை செய்வது ஒரு நல்ல நேரத்துல செய்வது விசேஷமானது. எந்த நேரத்துல செய்யலாம்? காலையில எந்திரிச்ச உடனே நீங்க பாத்துருங்க. அது எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி பாத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த தாம்பாளத்த பூஜை அறையில கொண்டு வந்து வச்சு, நாம வழிபடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதை நான் சொல்றேன். பூஜை செய்வதற்கான நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப நேரம் என்னன்னு பார்த்துருவோமா? 14/4/2026 தேதி அன்னைக்கு காலையிலே நீங்க வழிபடுறீங்கன்னா, 6லிருந்து 7 மணி வரைக்கும் சிறப்பானதாக இருக்கு. அதற்கு பிறகு 7:20லிருந்து 8:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அதற்கு பிறகு 10:40லிருந்து 11:50 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இலை போடுறதுக்கு 1:35லிருந்து 2 மணி வரைக்கும் நேரம் நன்றாக அமைஞ்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு 4 நேரம் இதுல குடுத்துருக்கேன். காலையிலே வழிபாடு பண்றீங்கன்னா இந்த நேரத்த பயன்படுத்திக்கோங்க. இலை போடுறவங்க மதியானம் இருக்கிற நேரத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. 1 மணிக்கு மேல 1:30க்கு மேல இலை போடணும், எங்களுக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறவங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் குடுத்துருக்குறேன் இல்லையா? 10:40லிருந்து 11:50 அப்படின்னு அந்த நேரத்துல கூட நீங்க இலை போட்டு படைச்சுக்கலாம். ஏன்னா, இந்த சித்திரை மாதம் முதல் நாள் அன்று எல்லா சுவைகளோடும் நாம உணவு உண்ணணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. அறுசுவையும் அன்னைக்கு நம்மளுடைய சாப்பாட்டுல இருக்கணும். கண்டிப்பா நாம வைக்கக்கூடிய பொருட்கள்ல வேப்பம்பூ ரசமும், மாங்காய் பச்சடியும் கண்டிப்பா இடம்பெறணும் அப்படின்னு ரொம்ப காலமா நமக்கு தெரியும். தெரியாதவங்க புதுசா பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்றேன். நாம சமைக்கக்கூடிய உணவுல இனிப்பு வைக்கிறோம், புளிப்பு வைக்கிறோம், காரம் வைக்கிறோம். ஆனா துவர்ப்பு சேர்க்கிறது இல்ல, கசப்பு சேர்க்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு நாம சேர்க்கக்கூடியதுல மாங்காய் புளிப்புக்கும், கசப்புக்காக வேப்பம்பூ ரசம். இந்த சீசன்ல தான் வேப்பம்பூ நல்லாவே நமக்கு பூத்து குலுங்கும். அதனால வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன கிடைக்குதோ அத வைங்க. இதெல்லாம் நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமா, எங்களால தேட முடியாது. மாங்காய் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். கிடைக்கிறத வச்சு நீங்க வழிபாட செஞ்சுக்கோங்க. மாலையில நீங்க ஒரு 6 மணிக்கு வழக்கம் போல உங்களுடைய பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி இறைவன வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இந்த வருஷத்துல முதல் நாள் கணக்க ஆரம்பிக்கிறது, வருஷத்துல முதல் நாள் இத நாங்க துவங்குறது, எங்களுடைய வேலைக்கு துவங்குறது அல்லது வியாபாரத்துல துவங்குறதுன்னு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் துவங்கலாம், செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு பெரியவங்க தனக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துல யார் தலைவர் இருக்கிறாங்களோ, அவங்க அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அன்னைக்கு காசு குடுப்பாங்க. எதுக்காக? ஒரு ஆண்டினுடைய துவக்கத்துல நாம அவங்க கையால காசு வாங்கி, அத நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த நாள்ல நாம எதை செய்தாலும் அது நல்ல செயலாகவே அமையும் அப்படிங்கிறதுனால தான், இந்த வருடத்தினுடைய முதல் நாள மிக மகிழ்ச்சியா, சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, எல்லோருக்கும் உங்களுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான முறையில உங்களுடைய வழிபாட்ட செய்யுங்க. எல்லாரும் எல்லா நலனையும் பெற்று இன்பமாக வாழலாம். இந்த பதிவ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.